வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ டிஎம் வ்ளாக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வீட்டை வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறோம். அப்படியே உல்ட்டாவாக சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, மாப்பு போடுறதில்ல, பெருக்க போகிறோம். பெருக்கி முடிச்சுட்டு சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்க போகிறோம். இது ஒரு வேலை தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ எப்படி பெருக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ரூம் இருக்குது, 2 பெட்ரூம் இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குது, என்ட்ரன்ஸ், அப்புறம் ஹால். இந்த ஹாலில் தான் வந்துட்டு நம்ம பெருக்க போகிறோம். ஸோ நம்ம தான் வந்துட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து, சரி நான் வந்துட்டு வீடை க்ளீன் பண்ணுறோம், இது ஒரு கண்டென்ட்டாக போடலாம், வீடியோ போட்டு நம்ம சேனலில் வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றனால நம்ம வந்துட்டு வீட்டை வந்துட்டு பெருக்க போகிறோம். ஸோ அது ஒரு கண்டென்ட்டாக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு போட போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள், அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா? நான் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. ஸோ இது அப்படியே ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இப்படி அழுக்காக இருக்கிற ஹாலை தான் வந்துட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே. ஸோ இதை வந்துட்டு இப்படி தான் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு அப்படியே உல்டாவாக சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஆரம்பிக்கலாமா? ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் கேமரா ஃபிட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு தொடப்பத்தை எடுக்கணும். தொடப்பத்தை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு வெளியே போகிறதே நமக்கு ஒரு பெரிய மேட்ரு. வெளியே லைட்டிங் போடலையா? போட்டுருதான். இருட்டாக இருக்குது. வெளியே லைட்டிங் போட வச்சுருக்காங்க. தொடப்பத்தை காணும். சீமார காணவில்லை. போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதுதான். தொடப்பத்தை காணும் கைஸ், தொடப்பத்தை காணும். கேட்டு திறந்து போட்டு கிடக்கு. அப்புறம் நாய் வந்து குப்பையை எடுத்து போட்டுருக்கு. நம்ம தான் அதுக்கு பெரிய வேலையாக இருக்குது. தொடப்பத்திலே காண எங்கே போச்சுன்னு தெரியல. பாரிஸ் ப்ரூம்ஸ்டிக்கை காணும். இப்படித்தான் இருக்கும் எங்கள் பெட்ரூம். அடியில் இருக்கா இல்லை ப்ரூம்ஸ்டிக். ஸோ கீழே இருக்கு. இப்படி கீழே வச்சுட்டு நான் ஏன் எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்கேன். ஸோ ஒரு வழியாக ப்ரூம்ஸ்டிக்காக கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த கிச்சன்லேருந்து கூட்டணும். நாங்கள் உள்ளே இருந்து கூட்டினா நம்ம கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இருக்கிற கிச்சனை தான் வந்து எங்கள் அம்மா சுத்தம் பண்ணுவாங்க. ஸோ கூட்டுறதே நமக்கு பெரிய வேலை தான். யாரெல்லாம் இப்போது வீட்டை கூட்டிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுறேங்க. நான் ஒரு பெரிய முட்டாள். நான் தான் நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது. கூட்டுறனே, ஃபேனை ஆஃப் பண்ணனா 2 ஃபேனை டமால்ட்டுன்னு ஓடுது. திரும்ப கூட்ட வேண்டியது, திரும்ப எனக்கு வேலையை வைக்க வேண்டியது. மனுஷனுக்கு இதுதான் டென்ஷன் ஆகுது. எங்கள் அப்பாவுக்கு எனக்கு கூட்டம்
எங்கே இருக்கணும்னு எனக்கு தெரியாது. கையில் கிடைக்கிற தூக்கி இருக்கிற இடத்துல வச்சுக்கணும். ஐயோ நம்மளுக்கு இப்போ நான் இப்படி செய்கிற வகையை நினைக்கவே மாட்டேங்குது சார் நமக்கு. ஸோ சேட். ஐயோ டென்ஷன், டிப்ரெஷனுக்கு அலாரம் கைஸ். டிப்ரெஷனுக்கு ஐயோ நான் போட்டதை பார்த்தாலே அசிங்கமாக இருக்குமே. யாரும் தப்பாக எடுத்துக்கிறீங்க கைஸ், எனக்கு இப்படி தான் கிட்ட வரும். கீழே ஒரு பூசணி தரேன், அதை எடுத்து வந்து பார்த்தீங்களா. ஸோ இது ஒரு பெரிய வீடியோவாக போட நான் நினைக்கிறேன். ஸோ கூட்டி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அவுட் பண்ணி காமிக்கிறேன், ஓகேங்களா. பாய். ஸோ கைஸ் நான் வந்துட்டு வீட்டை பாதி பெருக்கிட்டேன். ஸோ இன்னும் முக்கால்வாசி பெருக்கிறதுக்கு. ஸோ வீடியோ முக்கால்வாசி பெருக்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஸோ பாதி பேர் என்ன குளிச்சுட்டு வந்துட்டியோன்னு நினைப்பீங்க. குளிக்கலை, ஃபேன் ஆஃப் பண்ணது வேகுது. யோசிக்கலாம் அந்த ஃபேன் மட்டும் ஓடுதுன்ட்டு அந்த சைடு ஃபுல்லாக கூட்டிட்டேன். எனக்கு முன்னாடி நீ கூட்டணும். ஸோ கூட்டி முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஐயோப்பா ஃபுல்லாக வீடை பெருக்கி முடிச்சிட்டேன். 1 minute. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெருக்கி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ அவுட்புட் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு என்ன சொன்னேன், அந்த காரிடோர் இருக்கிற இடம் வந்துட்டு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் காட்டுறேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இருந்தது, இப்போ நான் இப்படி மாற்றிருக்கேன். ஸோ பாருங்கள், கிளியராக தெரியலையா. ஸோ பாருங்கள், ஒரு குப்பை இல்லாமல் நான் வந்துட்டு பெருக்கி முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு ஹாலை நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் இப்போ ஹாலை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், ஸோ இவ்வளோ குப்பையாக இருந்த இடத்த நான் இப்போ எப்படி க்ளீன் பண்ணிட்டுருக்கேன்ட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் யோசிக்கலன்னா அதெல்லாம் சொல்லிட்டு அது வந்துட்டு கூட்டமும் அது போக மாட்டேங்குது. ஏன்னா அது வந்துட்டு ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கான ஒரு இது. அது வந்துட்டு தொடச்சா மட்டும்தான் அது போகும், கூட்டினா போகாது. ஸோ பாருங்கள், நான் இனி கிச்சனை சுத்தமாக க்ளீன் பண்ணல. ஏன்னா வந்துட்டு அது நிறையா ஒர்க்கு. அது நான் வந்துட்டு போகணுன்னா வீடியோஸை 3 பார்ட்டாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது இன்னொரு வீடியோ நான் காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் வீட்டில் யார் வேலையே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்சனோட நேமை கீழே கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க. ஸோ இன்னொரு புது வீடியோ உங்களை சந்திக்க போகிறேன். டாடா, டேக் கேர் ஃப்ரம் DM Vlogs தர்ஷனா. பாய். மறக்காம நம்ம வீடியோ போய் சொல்லுவோம். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.